குமாரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூருவில் நேரில் சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பு இரு மாநில அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் முதல்வர் விஜய்க்காக கூட்ட அரங்கு தயாராகி வரும் நிலையில் அவரிடம் காவிரி படுகை, மேகதாது விவகாரங்கள் குறித்து விளக்க டி.கே. சிவக்குமார் திட்டமிட்டுள்ளார். மேகதாட்டு விவகாரத்தில் முதல்வர் விஜய் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாமல் அமைதி காத்து வருவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கட்சிகளும் விவசாய சங்கங்களும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஆனால் மாநிலத்தின் முக்கிய பிரச்சினையில் யார் குரலையும் கேட்காமல் இருப்பது அரசுக்கு நல்லதல்ல என விமர்சித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அரசின் மெத்தன போக்கை கண்டித்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை பனகல் கட்டிடம் அருகே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இதில் ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் பங்கேற்கவும் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். மேகதாட்டு அணை கட்டக்கூடாது என ராகுல் காந்தி கூறிவிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சவால் விடுத்துள்ளார். காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூருக்கு பதிலளித்த அவர், மேகதாட்டு அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது என பிரதமரிடம் வலியுறுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் இன்றி மேகதாது திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படாது என்று மத்திய அரசு மக்களவையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங், இரு மாநில நதிநீர் சிக்கல் என்பதால் ஜல்சக்தி அமைச்சகமும் காவிரி ஆணையமும் ஒப்புதல் அளித்த பின்னரே அடுத்த கட்ட அனுமதி பரிசீலிக்கப்படும் என்றார். மேலும் காவிரி படுகையில் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு புதிய திட்டத்திற்கும் முறையான தொழில்நுட்ப மதிப்பீடுகள் அனுமதி பெறுவது கட்டாயமாகும் என்றும் தெரிவித்தார். கர்நாடக அரசு சமர்ப்பித்த மேகதாட்டு அணை திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையம் திருப்பி அனுப்பியுள்ளது. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விதிகளை இந்த திட்டம் மீறுவதாகவும் காலாவதியான தரவுகளை பயன்படுத்துவதாகவும் தெரிவித்து மத்திய நீர்வள ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மேலும் புதிய திட்ட அறிக்கையை உரிய விதிமுறைகளின்படி திருத்தி சமர்ப்பிக்குமாறு கர்நாடகாவிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று சேர்க்கப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அதிமுக தரப்பில் தொடரப்பட்ட மனுவுக்கு அரசு தரப்பில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கில் 2 வாரங்களில் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலர், சட்டமன்ற செயலர் மற்றும் மத்திய ஜல்சக்தி துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி நாகப்பட்டினத்திலிருந்து சென்னை தலைமைச் செயலகம் நோக்கி நடைபயணம் மேற்கொள்ள உள்ளதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக இயக்கத்தின் தலைவர் தெய்வசிகாமணி தலைமையில் பிரதிநிதிகள் திமுக தலைவரை சந்தித்து ஆதரவு கோரினர். ஆகஸ்ட் 3ஆம் தேதி டெல்டா மாவட்டத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடியை வலியுறுத்தி திமுக நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்கங்கள் சார்பாக கலந்து கொள்ள இருப்பதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டை உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்களுக்கான முதன்மை இடமாக மாற்றும் நோக்கில் முதல்வர் விஜய் முன்னிலையில் பல்வேறு உலகளாவிய நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன்படி சுவிட்சர்லாந்தின் சப் நிறுவனம் திறன் மையத்தையும், ஜெர்மனியின் நார்டெக்ஸ் நிறுவனம் ஆராய்ச்சி மையத்தையும் அமைக்க உள்ளன. மேலும் சென்னை வேளச்சேரியில் 125 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தின் வளாகம் நிறுவப்பட உள்ளது. இவற்றோடு தென்கொரியாவின் மோட்டிவ் லிங்க் நிறுவனம் 300 கோடி ரூபாயில் வாகன உதிரிப்பாக உற்பத்தி நிலையத்தையும் தமிழ்நாட்டில் அமைக்க உள்ளது. தமிழ்நாடு அரசு எல்லினோ தாக்கத்தை கண்காணிக்க நிபுணர் குழுவை அமைத்து அரசாணை வெளியிட்டுள்ளது. 2026இல் எல்லினோ காரணமாக வறட்சி மற்றும் கனமழை பாதிப்பில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையிலான இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மழைப்பொழிவை தொடர்ந்து கண்காணித்து வெள்ளம் மற்றும் வறட்சி தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கொள்முதல் மற்றும் டெண்டர் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ஜாமீன் கோரிய மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. ஆரம்பகட்ட விசாரணையிலேயே 100 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். மேலும் அதிகார துஷ்பிரயோகம் நடந்துள்ளதால் மனுதாரரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியது அவசியம் என்று கூறி முன்ஜாமீன் வழங்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்தார்.
டாஸ்மாக் நிறுவனத்தில் பார் உரிமம் மற்றும் போக்குவரத்து டெண்டர் முறைகேடுகள் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் முன்னாள் IAS அதிகாரி விசாகன் உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சென்னை, கரூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் செந்தில் பாலாஜியின் இல்லம், அவரது உதவியாளர் இல்லம் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்துடன் தொடர்புடைய இடங்கள் என மொத்தம் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் டாஸ்மாக் நிறுவனத்தின் முறைகேடு தொடர்பான வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு பணி ஆணைகளை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் இந்த வழக்கின் மனுதாரர் தீரன் திருமுருகன் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் மேல்முறையீட்டு மனு மீது எந்தவித உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என்று மனுதாரர் தீரன் திருமுருகன் கூறியுள்ளார். SP வேலுமணி தங்கமணிக்கு அதிமுகவில் மீண்டும் முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி K பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 3ஆம் தேதி தீரன் சின்னமலையின் நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் அவருக்கு மரியாதை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் எடப்பாடி K பழனிசாமியும், ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் உள்ள தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் SP வேலுமணி, KC கருப்பண்ணன் உள்ளிட்டோரும், சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தங்கமணி உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்த உள்ளதாக அறிவித்துள்ளார். தமிழகத்தில் நடக்கும் லாக்அப் மரணங்களுக்கு முதல்வர் விஜய் குரல் கொடுக்கவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், லாக்அப் மரணங்களுக்கு பொறுப்பேற்று மனுநீதிச் சோழரை போல விஜய் தனது பதவியை துறப்பாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் இம்மாதம் அதிக அளவில் மின் கட்டணம் வந்த 3.5 லட்சம் வீடுகளில் மின் பயன்பாட்டை மறு ஆய்வு செய்ய மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. பல வீடுகளுக்கு வழக்கமாக வரும் மின் கட்டணத்தை விட கடந்த மாதமும் இம்மாதமும் அதிக மின் கட்டணம் வந்துள்ளது. இதனால் நுகர்வோர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து அதிக மின் கட்டணம் வந்த வீடுகளில் மின் பயன்பாட்டு கணக்கெடுப்பை மறு ஆய்வு செய்யும்படி அதிகாரிகளுக்கு மின்வாரிய தலைவர் அருண்ராய் உத்தரவிட்டுள்ளார். வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை குற்றமாக கருதி சிறை தண்டனை அளிக்க வழிவகுக்கும் மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இம்மசோதா தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ அந்தஸ்தை வந்தே மாதரம் பாடலுக்கும் வழங்குகிறது. வந்தே மாதரத்தை பாடவிடாமல் தடுத்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கவும் இந்த மசோதா வழி செய்கிறது. முன்னதாக மாநிலங்களவையிலும் இம்மசோதா நிறைவேற்றப்பட்டிருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் மாற்று எரிசக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் பங்கேற்றனர். அமெரிக்கா, ஈரான் இடையிலான போர் பதற்றத்தால் நாட்டின் 40% கச்சா எண்ணெய் மற்றும் 60% LNG எரிவாயு இறக்குமதி தடைபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் இந்த அவசர கூட்டம் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமூக தளங்களில் அரசின் செயல்பாடுகள் குறித்து வதந்திகள் பரவினால் அதை மறுத்து உரிய விளக்கமளிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சமூக தளங்களில் விளக்கமளிப்பதற்காக அந்தந்த துறைகள் விரைவு நடவடிக்கை குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தவறான தகவல் வெளியான 2 மணி நேரத்திற்குள் அதிகாரப்பூர்வ பக்கங்களில் 200 வார்த்தைகளுக்கும் விளக்கமளிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்விளக்கங்கள் இளைஞர்களை அடையும் வகையில் இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற தளங்களில் மீன்கள், போஸ்டர்கள் வடிவில் பதிவிடப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒடிஷாவின் பாலேஸ்வரில் சிறி பாய்ந்த ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனத்தை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் துரிதமாக செயல்பட்டு பத்திரமாக மீட்டனர். வெள்ளப்பெருக்குக்கு நடுவே இருசக்கர வாகனத்தில் சிக்கியவர்களை தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் மின்னல் வேகத்தில் மீட்டு பெரும் அசம்பாவிதத்தை தடுத்து தங்களின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் நிரூபித்துள்ளனர். தெலங்கானாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக குமரம் பீம் பகுதியில் உள்ள தற்காலிக பாலம் ஒன்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அவ்வழியாக வந்த சரக்கு வாகனம் ஒன்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. உடனடியாக செயல்பட்ட கிராம மக்கள் தீவிரமாக போராடி அந்த வாகனத்தை பத்திரமாக மீட்டனர். இந்திய ஹாக்கி அணியின் உடையின் நிறம் நீலத்திலிருந்து காவி நிறத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியம் நாடுகளில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற உள்ளது. இதில் இந்திய அணி அணிய உள்ள சீருடையை ஹாக்கி இந்தியா அமைப்பு சமூக வலைதளங்களில் அறிமுகப்படுத்தியது. இந்திய தேசிய கொடியின் நிறம் மற்றும் எழும் சூரியனின் நிறம் ஆகியவற்றை சார்ந்து இந்த உடை உருவாக்கப்பட்டுள்ளது என ஹாக்கி இந்தியா விளக்கமளித்துள்ளது. இந்திய
ஹாக்கி அணியின் பயிற்சி சீருடை நீல நிறத்திலிருந்து காவி நிறத்திற்கு மாற்றப்பட்டதற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆடை நெறிமுறைகள் மற்றும் கல்விக் கொள்கைகள் மூலமாக வரலாற்றை மீண்டும் மாற்றி எழுத மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் நாட்டின் விடுதலை போராட்டத்தில் RSS இயக்கம் எங்குமே இல்லை என்றும் பிரியங்கா காந்தி கடுமையாக சாடினார். 20% எத்தனால் கலப்பு பெட்ரோல் பயன்பாட்டால் BS6 வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் 2005, 2016 இடைப்பட்ட BS3 வாகனங்களில் உள்ள சில ரப்பர் பாகங்களை மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். மேலும் எத்தனால் கலப்பு பெட்ரோலால் எஞ்சின் தேய்மானம் போன்ற பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றும் மைலேஜ் குறைவு என்பது ஓட்டுநர் பராமரிப்பு சார்ந்த பல்வேறு காரணிகளை பொறுத்தது என்றும் அவர் கூறியுள்ளார். எத்தனால் கலப்பு பெட்ரோலால் வாகனங்கள் பழுதாக வாய்ப்புள்ளதாக சமூக வலைதளங்களில் எழுந்த அச்சத்தால் இந்தியாவில் 100 ஆக்டேன் பிரீமியம் பெட்ரோல் விற்பனை இரட்டிப்பாகியுள்ளது. இந்த பிரீமியம் எரிபொருளில் எத்தனால் கலக்கப்படுவதில்லை. அதிக விலை காரணமாக வழக்கமான விற்பனையில் இந்த வகை பெட்ரோல் வெறும் 0.1 விழுக்காடு மட்டுமே பங்களித்தாலும் டெல்லி உள்ளிட்ட பகுதிகளில் இதன் தேவை ஜூலை மாதத்தில் கணிசமாக உயர்ந்துள்ளது. வடமாநிலங்களில் சிராவண மாதம் பிறப்பதை ஒட்டி கண்கவர் யாத்திரை தொடங்க உள்ளது. வடமாநிலங்களில் உள்ள சிவபக்தர்கள் புனித நீருடன் காவடி ஏந்தி நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் பாத யாத்திரை சென்று சிவன் கோயில்களில் புனித நீராடுவது கண்கவர் யாத்திரையின் முக்கிய அம்சமாகும். தமிழ்நாட்டில் காவடி எடுப்பது போல் வடமாநிலங்களில் கண்கவர் யாத்திரை பிரபலமாக உள்ளது. திலீப் கோப்பை தொடருக்கான கிழக்கு மண்டல அணியின் துணை கேப்டனாக 15 வயது வைபவ் சூரியவன்ஷி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதில் அணியின் கேப்டனாக முன்னணி வீரர் இஷான் கிஷன் நியமிக்கப்பட்டுள்ளார். மிகச்சிறிய வயதிலேயே வைபவ் சூரியவன்ஷிக்கு துணை கேப்டன் பதவி வழங்கப்பட்டிருப்பது ரசிகர்களிடையே பெரும் ஆச்சரியத்தையும் அதிக எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கடந்த 2.5 ஆண்டுகளில் 50 கோடி மக்கள் 5G சேவையை பெற்றுள்ளனர். வரும் 2030க்குள் இந்த எண்ணிக்கையை 100 கோடியாக உயர்த்த இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நாட்டின் முதல் தொலைத்தொடர்பு சாதன தயாரிப்பு மண்டலம் மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியரில் அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு சாதனங்கள், தரவு மையங்கள் மற்றும் சிப்கள் உற்பத்திக்கு தேவையான அனைத்து உள்கட்டமைப்புகளும் ஒரே இடத்தில் இருக்கும் வகையில் இந்த மண்டலம் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார். ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டும் தனிநபர்களின் எண்ணிக்கை 576ஆக உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய நிதி அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள தரவுகளின்படி 2025-26ஆம் ஆண்டில் 100 கோடி அல்லது அதற்கு அதிகமாக வருமானம் ஈட்டும் தனிநபர்களின் எண்ணிக்கை 576ஆக உயர்ந்துள்ளது. இது முந்தைய ஆண்டில் 415ஆக இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உயர் வருவாய் பிரிவில் 142 பேர் மட்டுமே இருந்தது குறிப்பிடத்தக்கது. முற்போக்கான வரி விதிப்பு மற்றும் நலத்திட்டங்கள் மூலம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. ஏப்ரல் ஜூன் காலாண்டில் இந்தியாவில் தங்க விற்பனை 6% குறைந்து 131.4 டன்னாக இருப்பதாக உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது. அதிக சுங்கவரி மற்றும் தங்க வாங்குதலை குறைக்க பிரதமர் விடுத்த கோரிக்கை ஆகியவை இந்த சரிவுக்கு முக்கிய காரணங்கள் என தெரிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 75 ரூபாய் உயர்ந்து 13,230 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை தொடர்ந்து 2வது நாளாக மாற்றமின்றி 1 கிலோ 2,35,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 235 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தின் 5 மாவட்டங்களுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் ஆன்லைன் மூலமாக பொதுவான டெண்டர் முறைகள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கடைகள் மற்றும் வாகன நிறுத்துமிடங்களில் டிஜிட்டல் பில்டிங் முறையும் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்.
பழனி கோயில் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் 4வது நாளாக விசாரணை நடைபெற்றது. திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான அவரிடம் டிஎஸ்பி அஜய் தங்கம் விசாரணை மேற்கொண்டார். இவ்விசாரணை 1.5 மணி நேரம் நீடித்தது. கோயில் நில மோசடி வழக்கில் கைதாகியுள்ள 4 சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசை காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சிபிஐ அறிக்கையின்படி லாத்தூரில் தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் கசிந்து வாட்ஸ்அப் மூலம் பரவியுள்ளதாக தெரிவித்த அவர், இதற்கு பிரதமர் மோடியும் மகாராஷ்டிர முதல்வரும் பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு முதல்வர் உட்பட பொது மாறுதலுக்கான கலந்தாய்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தற்போது இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று கல்லூரி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. பதவி உயர்வு மூலம் முதல்வர் பதவியை அடைய விரும்பும் இணை பேராசிரியர்களும் பொது மாறுதலில் பங்கேற்க தகுதி பெற்ற 129 முதல்வர்களும் தங்களின் விருப்ப இடத்தை தேர்வு செய்ய ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் நிதி பற்றாக்குறை 1970 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மாமன்ற கூட்டத்தில் ஆணையர் சமீரன் தெரிவித்துள்ளார். வார்டு மேம்பாட்டு நிதி ஒதுக்கீட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளது குறித்து கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் நிதிச்சூழலை கருத்தில் கொண்டு விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று விளக்கம் அளித்தார். ஆவடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பள்ளி கிடந்த விவகாரத்தில் உணவு வழங்கிய கேட்டரிங் நிறுவனத்தின் நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு மேற்கொண்ட சோதனையில் 16 வகையான உணவு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதோடு ஆய்வறிக்கையின் அடிப்படையில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை அலுவலர்கள் மீதான நடவடிக்கையை தவிர்த்து சொத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு வருவாய்த்துறை பதவி உயர்வு அலுவலர்கள் சங்கம் முதல்வர் விஜய்க்கு கடிதம் எழுதியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் சொத்து விவகாரத்தில் 2016 பட்டா மாற்றம் செய்த 19 அலுவலர்கள் மீதான காவல்துறை புகாருக்கு சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேல்முறையீடு மூலம் தவறுகளை சரி செய்ய வாய்ப்புள்ளதால் அலுவலர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பது நியாயமல்ல என குறிப்பிட்டுள்ள சங்கம் சட்டப்பூர்வமாக சொத்தை மீட்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மழை குறைந்து அருவிகளில் நீர்வரத்து சீரானதால் தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள பாலருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க படைகள் ஈரானில் பல்வேறு இலக்குகள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தின. இதில் ராணுவ தொடர்புள்ள இடங்கள் தவிர சில குடியிருப்புகள் சேதமடைந்தன. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கியதற்கு பதிலடியாக இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இருதரப்பும் அமைதி காத்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் சண்டை தொடங்கியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொதுமக்கள் மீது அரசு படைகள் நடத்திய தாக்குதலில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 30 பேர் உயிரிழந்ததாகவும் 33 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விலைவாசி உயர்வு, உரிமைகள் மறுப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவாமி கூட்டு நடவடிக்கை குழு என்ற பெயரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கடந்த 1 மாதமாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஐநா மன்ற கூட்டத்தில் பங்கேற்பதற்காக செப்டம்பர் மாதம் நியூயார்க் செல்வதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உறுதிப்படுத்தியுள்ளார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்டை காரணம் காட்டி நியூயார்க் நகர மேயர் ஜோஹ்ரின் மம்தானி நெத்தன்யாகுவுக்கு கைது எச்சரிக்கை விடுத்திருந்தார். இத்தகைய சூழலில் தாம் நியூயார்க் செல்வதாகவும் ஐநா மேடையில் உண்மை பேசுவதை தடுத்துவிட முடியாது எனவும் நெத்தன்யாகு மம்தானிக்கு பதிலளித்திருக்கிறார். இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் தலைமை பயிற்சியாளராக ஸ்டீஃபன் பிளெமிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் அண்மையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து விலகியிருந்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து பிளெமிங்கின் பதவிக்காலம் தொடங்கும் என இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் கேப்டனாக மீண்டும் ஜோ ரூட் நியமிக்கப்பட்டுள்ளார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் 8.09 மீட்டர் தூரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இதன் மூலம் காமன்வெல்த் வரலாற்றில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய நீளம் தாண்டுதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். கடுமையான முழங்கால் காயத்திலிருந்து மீண்டு வந்து இந்த சாதனையை ஸ்ரீசங்கர் படைத்திருக்கிறார்.